ராவணன் குரல் யூடியூப் தள நண்பர்கள் அனைவருக்கும் நிஜராவணனின் இணைய வணக்கம். யார் அந்த பிடாரி? அகஸ்தியரின் மாந்திரீக காவியம் எனப்படும் புத்தகத்திலும் பிடாரியின் மந்திர சக்கரத்தை பற்றியும் பிடாரியின் வசிய மந்திரத்தை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் கூறப்படுகின்ற வில்லுப்பாடலில் பிடாரியம்மனை பற்றிய ஒரு வரலாற்று கதை கூறப்படுகிறது. அக்கதை இதோ. சிவபெருமானுடன் அன்னை பார்வதி விளையாடிக் கொண்டிருக்கையில் அன்னை சிவபெருமானின் கண்களை மூடினாள். விளையாட்டு வினையாகியது. சிவபெருமான் கோபம் வெகுண்டு பார்வதியை பாதாள லோகத்தில் வசிக்கும் நாககன்னியின் வயிற்றில் பிறக்கும்படி சாபமிட்டார். சாபம் கொடுத்தும் கோபம் தணியாத சிவபெருமான் நாககன்னியிடம் பார்வதியை 8 துண்டங்களாக வெட்டி கூறு போட்டு கொடுத்தார். நாககன்னிதான் 8 பாம்பு முட்டைகளுடன் இந்த 8 துண்டங்களையும் மடைகாத்து வந்தார். அந்த 8 துண்டுகளும் ஆக்ரோசத்துடன் அஷ்டகாலிகளாக வளர்ந்தது என்கிறது புராணம். இவர்களில் 3ஆவதாக பிறந்த முப்பிடாரி அல்லது முப்பிடாதி என்பவள் இரும்பு வெள்ளி தங்க கோட்டைகளை தகர்த்த திரிபுர சுந்தரி என்று போற்றவும் படுகின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள், தாலாட்டுகள், காவியங்கள், கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்.